யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போய்களை இந்த விளையாட்டு காரணிகள் இறங்க கையை தூக்குங்க. மேலே இந்த 25 வருட இசைத்துறை வரலாற்றிலே இதுவரையும் பார்த்துருக்க முடியாத அளவுக்கு 12 இசைக்குழுக்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடகர்கள் பாடகிகள் சிலூரோனும் அந்த தேன்முறுக்கு இப்படியான எல்லாமே யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இசைக்குழுக்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து இவ்வளவு காவல்துறை இங்க இல்ல. இப்ப பாருங்க இவ்வளவு சாப்பிட வந்து சார். இரண்டு பிரம்மாண்ட மேடைகள். இப்போ நாங்கள் இருக்கிறது காங்கிரஸ் துறையில் வந்து பிரதேச சபையினுடைய இந்த மைதானத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார்கள். இன்று நாளை மறுதினம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் பிற்பகல் 1 மணிலிருந்து விடிய 1 மணி வரையும் அடுத்த நாள் காலையில் வரையும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. இதுவரையும் பார்த்துருக்க முடியாத அளவுக்கு 12 இசைக்குழுக்கள் ஒரு நாளில் வந்து 4 இசைக்குழு இங்கே வந்து நிகழ்ச்சி செய்ய போயிடும். அது மாத்திரமல்ல, இந்த பரந்த தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கடை தொகுதிகள், சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் சொல்லி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த காணொலியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள் அப்படியான விஷயத்தையும் என்னென்ன இங்கே இருக்குது அப்படின்றதையும் வந்து நான் பதிவு செய்கிறேன். அதான் காங்கிரஸ் துறை சந்தி கடற்கரைக்கு போகக்கூடியது. இப்போ எல்லாமே எரிபொருள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி அதில் இருந்து நேர வரைக்கில் இங்கே வரலாம். இந்த இடம் கனவேர் வந்து அந்த முதல் ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது என்ற அடிப்படையில் கனவேர் அங்கே போவீங்க. அங்கே இல்லை, இது பிரதேச சபையினுடைய அந்த மைதானம். அந்த உப அலுவலகத்துக்கு பின்னாக இருக்கிற காங்கிரஸ் துறை பொது நூலகம், வெளிவடக்கு பிரதேச சபை எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கு பின்னால் வரைக்கில் வந்து நீங்கள் இங்கே வரலாம். இதில் வந்து பெரிய ஆக்களுக்கு 200 ரூபா கட்டணம், அதே மாதிரி சின்ன ஆக்களுக்கு வந்து 100 ரூபா கட்டணம் அறவிடப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்ததை இன்றைக்கு நாளைக்கு நாளன்றைக்கு இந்த 3 நாட்களும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குது அப்படின்றதான் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். இன்றைய நிகழ்ச்சி வந்து யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தால் நடத்தப்படுற ஒரு நிதி சேகரிப்பு நிகழ்ச்சி. இதை கார்னிவல்னு ப்ரொமோட் பண்ணுறோம். ஆனால் உண்மையில் எங்களுடைய கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான நிதி சேகரிப்புக்கான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உணவு கடைகளும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளூர் உற்பத்தி பொருட்கள்லேருந்து நீங்கள் மேலத்திய உணவு வகைகள் வரையும் நாங்கள் இங்கே அனுமதிச்சிருக்கோம். அதை தாண்டி சிறுவர்களுக்கான ஃபேமிலியோடு வந்து நீங்கள் சேர்ந்து விளையாடக்கூடிய மாதிரியான விளையாட்டு திடல்களை எல்லாம் நாங்கள் அமைச்சு வச்சுருக்கிறோம். அதை தாண்டி எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே மிக பிரபலமாக இருக்கின்ற எல்லாருக்கும் நன்கறிந்த 12 இசைக்குழுக்கள் வந்து தொடர்ச்சியாக 3 நாள், ஒரு நாளில் 4 இசைக்குழு என்றபடி இசை வழங்க இருக்கணும். அந்த வகையில் இது முற்று முழுதாக வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடகர்கள் பாடகிகள் அதை தாண்டி பிடித்தமான கலைஞர்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கணும். கூடுதலாக நீங்கள் சிறுவர்களோட ஃபேமிலியோட வேற பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம். உள்ளுக்குள்ள வந்து மதுபான வகைகளோ இல்லாட்டி போதை வஸ்துகளோ நாங்கள் உள்ளுக்கு விடாத மாதிரி எங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் குடும்பமாக வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கான ஒரே நோக்கம் வந்து இந்த துறையை நம்பி இருக்கிற எங்களுடைய இசைக்கலைஞருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டமே தவிர வேறு எந்த வியாபார நோக்கமே இல்லை. இப்போ கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடம் தனியாக வந்து இசை நிகழ்ச்சிக்குரிய ஒரு இடம் மாத்திரமல்ல, அதை தாண்டி ஏராளமானவர்களுக்கான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற ஒரு இடமாகவும் இது இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக ஏராளமான கடை தொகுதிகள் இந்த நாளில் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. தனியாக இதில் மாத்திரமல்ல, இந்த பக்கம் எல்லா இடத்துலையுமே ஏராளமான கடை தொகுதிகள் இருக்குது. ஒரு கலகலன்னு சொல்லக்கூடிய ஒரு இது எங்களோட சங்கத்தை பார்த்தீங்கன்னா சந்தா பணத்தில் இயங்குற சங்கம். வெளி உதவிகளோ இல்லாட்டி எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்புள்ள கலைஞர்கள் அப்படி நிதி திரட்டக்கூடிய சங்கம் இல்லை. அப்போ எங்களோட கலைஞர்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும். இந்த துறையை நம்பி இருக்கிற கலைஞர்களுக்கு இந்த சங்கத்தை உருவாக்கினப்போ என்ன செய்யலாம்னு யோசித்தோம். ஏன்னா எங்கள்கிட்ட எல்லா வளமும் இருக்குது. கலைஞர்கள் இருக்குது, இசைக்குழு இருக்குது, அதை தாண்டி சவுண்ட் சிஸ்டத்துலேருந்து மேடை ஒளிபரப்பு எல்லாமே எங்களுக்குள்ளே இருக்கீங்க. நாங்கள் இப்படியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி செய்யலாம்னு தீர்மானிச்சினாங்க. தீர்மானித்த பிறகு தான் நாங்கள் அதை பற்றி ஒரு பெரிய திட்டமிடலோட நீண்ட நாள் அந்த தயார்படுத்தலோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் பெரிய முன்மாதிரியாக இருக்கும் நினைக்கிறேன். யாழ் மாவட்டத்தில் 12 இசைக்குழுவை ஒதுங்கிணைச்சி ஒரு இடத்துல மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியை வந்து வெளியில் நிறைய தனியார்கள் ஒரு சில பேர் செய்திருக்கணும். 4-5 இசைக்குழு கூட நாங்கள் தான் முதல் முறையாக செய்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிற வச்சு நாங்கள் சங்கமாக பெருமைப்படுறோம். இந்த யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்திலே அங்கம் வகிக்கின்ற இசைக்குழுக்கள் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பாக்க இருக்கின்றன. எனவே அவர்களுக்கு மீண்டும் நமது வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்வாக இப்போது எமது நிர்வாகத்தினர் இந்த நாடாவை வெட்டி திறந்து வைத்து எங்களது இசைக்கலைஞர்களை அன்போடு அங்கே வரவேற்றி சென்று மங்கள விளக்கேற்றல் நிகழ்விலே இணைந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்வில்
கலந்து சிறப்பிக்கின்ற அனுசரணையாளர்களையும் நாங்கள் அன்போடு இந்த இடத்திலே வரவேற்று நிற்கின்றோம். அந்த வகையிலே வந்திருக்கின்ற அனுசரணையாளர்களும் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இப்போது இந்த வருடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தினுடைய தலைவர் கோகுலன் அவர்களுடைய தலைமையிலே இயங்கி வருகின்ற நாங்கள் இந்த சிறப்பான ஒரு நிகழ்வை இன்று ஏற்பாடு செய்து எங்களுடைய வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சோமசுந்தரம் சுகிதன் அவர்களது முழுமையான ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி இப்போது இனிதே ஆரம்பமாகிறது. நாடாவை வெட்டி திறந்து வைக்கின்ற அந்த நிகழ்வு இப்போது எமது நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் இப்போது ஒற்றுமையை பலம் என்று சொல்வார்கள். எல்லாருமா ஒன்று சேர்ந்து இந்த இசை நிகழ்ச்சி நடக்கணும். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இல்லை அடுத்த கட்டம் இப்போ நாங்கள் இந்த வெற்றி இந்த நிகழ்வு எவ்வளவு எங்களுக்கு வெற்றி அளிக்குதோ அதை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கான தீர்மானம் எங்கள்கிட்ட இருக்குது. நான் நினைக்கிறேன் எதிர்வரும் காலங்களில் எங்களோட சங்க நிர்வாகங்கள் மாறினாலும் மேற்கொண்டு இவ்வாறான நிகழ்ச்சியில் ஒரு சீராக ஒரு நேரிய வழியில் நடந்ததுக்கான ஒரு தீர்மானம் எங்கள்கிட்ட இருக்குது. கலைஞர்கள் எல்லாருமே 12 இசைக்குழுக்கள்ண்டா கொஞ்சம் நெஞ்சமாக எல்லாருமாக ஒன்று சேர்ந்து தங்களுடைய மூத்தவர்களை கௌரவிப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இதை செய்கிறார்கள். நான் முதலே சொல்லியிருப்பேன், மிக ஏராளமான கடை தொகுதிகள் இங்கே இருக்குன்னு சொல்லி விருந்தினர்கள் அழைத்து வரப்படுகிற இந்த வேளையில் நீங்கள் பாருங்க இவ்வளவு கடை தொகுதிகள் இந்த இடம் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவ்வளோ சேர்ந்து அண்மையிலே இந்த காங்கிரஸ் கடைகளில் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மிக வெற்றிகரமாக அது போகிறதுக்கு தான் காரணமாக இருந்தது. இந்த பக்கம் எல்லாமே பாருங்கள் எவ்வளவு அதிகமான கடை தொகுதிகள், எல்லாருக்குமே நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும். எல்லாருமே வாங்க, சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கான விளையாட்டுகள் ஏனைய விஷயங்கள் என்று சொல்லி அத்தனையும் ஒட்டுமொத்தமாக இதிலெல்லாம் பாருங்கள். இதில் பனியெல்லாம் கொட்டுற அந்த விஷயங்கள் இல்லை தண்ணியெல்லாம் நிரப்பப்பட்டு சின்ன பிள்ளைகளுக்கான அந்த மகிழ்விக்கிற அத்தனை விஷயங்களும் இது பூராக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே இன்றைக்கு வராட்டியும் நாளைக்கு நாளண்டைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யாருமே தவற விட்டுறாதீங்க. ஒரு மாவட்டத்திலேயே அதிகளவான இசைக்கலைஞர்களை கொண்டதுன்னு சொன்னால் அது யாழ் மாவட்டம் தான் என்று சொல்லினோம். அந்த அடிப்படையில் மூத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருடைய பங்கு பெற்றலோடும் பகிர்ந்து இந்த 3 நாட்களும் வெற்றிகரமாக இதை நகர்த்து செல்ல வேண்டும். தனியாக இவர்களால் மாத்திரம் இது முடியாது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறுபட்ட இடங்களுக்கு போய் இசை நிகழ்வை பார்க்குற மாதிரி இந்த இடத்துக்கும் போய் எங்களுடைய ஆதரவை கொடுத்தா தான் அவர்களால் வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியை கொண்டு செல்ல முடியும். அதை தாண்டி நல்ல ஒரு நோக்கத்துக்காக இவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே ஒரு இலக்கோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இசையை வாழ்வு அல்லது எங்களை கொண்டாட வைப்பது அல்லது எங்களை ரசிக்க வைப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு பாகத்தையும் கொடுத்தவர்கள். அவர்களை இப்படி சின்ன சின்ன கௌரவங்கள் மூலமாக நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அதுக்கு ஒரு வாய்ப்பு. மூத்தவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை, வாழ்வாதாரம் என்றது பெரிய சிக்கலாகவே இவர்களை பொறுத்தவரை இருக்கிற அந்த அடிப்படையில் தனியான சங்கத்தை உருவாக்கி அதுக்கு கொடியை உருவாக்கி கொடிகீரத்தை உருவாக்கி இன்றைக்கு இன்னும் ஒரு வெற்றிகரமான படைப்பு வரை வந்திருக்கிறார்கள். வருஷம் இது நடக்கணும்னு சொன்னால் இந்த வருஷம் நாங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் அந்தளவு வெற்றிகரமான பயணமும் இருக்க போகுது. மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம், யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம் ஏது யாவர்க்கும் பணி செய்து உலங்கிடும் எங்கும், யாவர்க்கும் பணி செய்து துலங்கிடும் 9 வருடங்களை நிறைவு செய்து 60வது வருடத்தை தொடப்போகின்ற இந்த அருணா இசைக்குழு என்னுடைய இசைக்கோகுலம் அருணா அவர்களுடைய சிந்தனையிலே உருவாகி இப்போது பிள்ளைகளிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எமது யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தினுடைய இந்த காணிவேல் இசை நிகழ்ச்சியினுடைய முதலாவது அரங்காக இங்கே முதல் நாள் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இதோ அருணா இசைக்குழு சரியாக 5:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. அருணா இசைக்குழு வானோன்னா உலகம் எல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு ஆள். ஆனால் சொல்லுங்கள், எப்படி இருக்கு இப்போ இங்கே ஊரில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பரண்டி இசைக்குழுலாம் சேர்த்து செய்கிறத பற்றி நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த 25 வருட இசைத்துறை வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைம் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இசைக்குழுக்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து வழங்குற ஒரு இசை நிகழ்ச்சி. உண்மையிலே பெரிய ஒரு மகிழ்ச்சி. என்னென்னு சொன்னால் இந்த 12 இசைக்குழுவும் ஒற்றுமையாக நாங்கள் இந்த இசை நிகழ்ச்சியை செய்ய போகிறோம். அதுவும் இந்த இசை நிகழ்ச்சிக்கான காரணம் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற கலைஞர்களில் நலிவடைந்த கலைஞர்கள், ஓய்வு பெற்ற கலைஞர்கள், அவர்களுடைய நன்மை தீமைகளுக்கு நம்ம சங்கத்தால் நாங்கள் நிறைய உதவிகள் செய்யணும். ஏன்னா அவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை. நம்ம சங்கத்தால் தான் கலைஞர்களுக்கு எங்களை கலைஞருக்கு நாங்களே தான் களம் அமைக்கணும் என்று தான் இந்த சங்கம் தொடங்கப்பட்டது. இந்த முறை கோவலன் தலைமையில் இந்த சங்கம் பெரிய ஒரு இசை நிகழ்வை
அதுவும் காங்கேசந்துறையில் இந்த பெரிய ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். இன்றைக்கு 4 இசைக்குழு, நாளைக்கு 4 இசைக்குழு, நாளைக்கு 4 இசைக்குழு. கண்டிப்பாக வாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. எல்லா இடமும் போய் இசைக்குழு பார்க்குறீங்க தான், ஆனால் இப்படி ஒற்றுமையாக இருந்து கலைஞர்கள் செய்கிற இசை நிகழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க, வந்து பாருங்கள். உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய வாகனம்னா இந்த இசை நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்லுவேன்? உண்மையிலேயே தான் இது மகிழ்ச்சி. ஏன்னா உலகத்துக்கு போனால் அங்கே இருக்கிற கலைஞரோடு இணைந்து நாங்கள் இசை வழங்குகிறோம். ஆனால் இங்கே வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இசைக்குழுக்கள், கூடுதலாக இலங்கையை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் தான் நிறைய இசைக்குழுக்கள் இருக்குது. அது அறிஞ்ச உண்மை. எத்தனையோ இடத்துலையும் இசைக்குழுக்கள் இருக்குது, ஆனால் யாழ்ப்பாணத்தில் நிறைய இசைக்குழுக்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் அவ்வளோ இசைக்குழுக்களும் ஒற்றுமையாக இணைஞ்சு இந்த இசை நிகழ்ச்சி செய்கிறோம்ன்றது உண்மையிலேயே இது ஒரு உதாரணம். இதை போல் மற்ற மாவட்டங்கள்லையும் இதே போல் நிகழ்ச்சி செய்யணும் என்று நான் விரும்புகிறேன். இது ஒரு நல்ல அனுபவம் இருக்கணும். வேறு நாட்டுக்கு போகிற அனுபவத்தை தாண்டி ஊரில் எல்லாரும் சேர்ந்து செய்கிறது வித்தியாசம் அனுபவம் தானே. இது உண்மையிலேயே இன்றைக்கு எல்லா கலைஞர்களையும் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்குது. முழு கலைஞர்களையும் நாங்கள் ஒரே மேடையில் சந்திக்கிறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சி. அடுத்த வருஷம் இதே மாதிரி இதை விட கூட ஆக்களோட நிச்சயம் இந்த முறை இதை பார்த்து இதை மிஸ் பண்ணாங்க கண்டிப்பாக அடுத்த வேற முன்னுக்கே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் அப்பவே சொல்லியிருப்பேன், மிக ஏராளமான கடை தொகுதிகள் இருக்குன்னு சொல்லி. சாப்பாட்டுக்கு இங்கே வந்தால் பஞ்சமே கிடையாது. எல்லா விதமான சாப்பாடுகள், நாங்கள் தவற விட்ட சுண்டல், அப்பம், அது இதுன்னு சொல்லி எல்லா விதமான சாப்பாடுகள் இங்கே இருக்குது. ஆகவே நீங்கள் தவறோட தேவையில்லை, தொடர்ந்து இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த இப்படியானாக்கள் வந்து அதில் ஒளிச்சு ஓடி திரிவாங்க. தெரிஞ்சாக்களை இப்படி கண்ட ஆக்களை பிடிக்கலாம், தெரியும். இவரை தெரிஞ்சாக்கள் கண்டு சொல்லுவாருன்னு சொல்லி இந்த கரஞ்சுண்டல் இது நண்பன் கடை தான். கண் பார்த்தா அப்படியே நாக்கில் வந்து எச்சில் ஊறணும். அந்த தேன் முறுக்கு இப்படியான எல்லாமே கிடாக்கு. அந்த வடை, இந்த வடை, மாவடை, சுண்டல் எல்லாம் ஆவி பறக்க ஒருக்கா வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இவர் தான் ஆளா? பள்ளிக்கூடம் போய்களை இந்த விளையாட்டு காட்டினாக்கள் நேரம் கையை தூக்குங்க. நெல்லிக்காய் வந்து ஊற போட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் கொண்டே பண்டை மாட்டு செய்கிறது. பழங்களெல்லாம் இப்போ தான் இந்த காலம். கொய்யாக்காய் வெட்டினது இதெல்லாம் இதுலாட்டியும் வந்து இதுதான் அப்படியே நாக்கில் சோய் ஊறுற அல்லது அப்படியே எச்சில் ஊறும். சொல்லேக்கு எனக்கு ஊறுது. என்னப்பா வாழ்க்கை இது! எல்லாருக்கும் அன்னாசி பழம் எல்லாம் வெட்டி எல்லாம் வச்சிருக்கணும். ஏற்பாட்டாளர் சொல்லி இந்த மாதிரி யாரும் பயப்பட வேண்டாம், காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கு, ஒன்றும் யோசிக்க வேண்டாம்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு அதில் வந்திருக்கணும். அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைகள் வச்சுக்கக்கூடிய ஆக்கள் அவைய கொண்டு இப்படி விளையாடுறதுக்கு இதெல்லாம் வீட்டை வாங்கி வச்சு விளையாட முடியாது. ஆகவே இப்படியான நிகழ்ச்சி நடக்கிறதுல கொண்டு காட்டலாம். இப்படி ஏராளமான விஷயங்கள் இது பூராக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் வேளாண் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. விடியலிருந்து இப்படியே ஓடி திரிகிறாங்க, ஆனால் ஒன்றும் செய்யலையா. முதல் விழா காவல்துறை இங்கே இல்லை, இப்போ வேறுங்க விழா காவல்துறை இங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பாதுகாப்பு படமைக்காக கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல உள்ளூர் கடை மாத்திரம் இல்லை, பல்தேசிய நிறுவனங்களுடைய கடை, எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் இங்கே இருக்குது. அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு அல்லது அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறதுக்கு நான் வந்து உங்களை நம்பி தான் இந்த இடத்துல கடையெல்லாம் போட்டிருக்கணும். ஆகவே வந்து அவைக்கு ஒரு ஆதரவை கொடுங்க. எல்லா விதமான உற்பத்தி பொருட்களுமே இந்த இடங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எந்த பக்கம் வந்து மிஞ்ச குழப்படி செய்யலாது. என்ன சுத்தம் முத்தும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு எல்லாம் போடப்பட்டிருக்கு. அதை விட கடைகள் எல்லாமே. அக்கா வணக்கம். இவை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் யாழ் நகரத்தில் வந்து அந்த வர்த்தக சந்தையில் போடப்பட்டது. எத்தனை வயதில் பண்ணீங்களா? அப்போதைய விட இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. மாலை மங்குகிற வேலை ஒரு இல்லெல்லாம் கவிழ்ந்து அப்போ சரியான வெக்க, அதனால தான் கனவேர் இங்கே இல்லை. இந்த பக்கம் சுண்டல் வண்டில்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாமே திருப்பியும் இருக்கு. கச்சாங்கடை அதிகம் சொல்லி மனசு பிரச்சனை அல்லது வெளியில் போகணும், எங்கடாப்பா போகிறது எல்லாம் போய் வந்த இடங்கள் தான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. கச்சாங்கடை அது இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா கடையும் அங்கங்கே தேட தேவையில்லை. கோழையம் கொக்கில் இருந்த கடை அவைண்ட இடம் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. வந்து சந்தோஷமாக உங்களுடைய நேரங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு போகலாம். பானிபூரி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு சொல்லி நீங்கள் எதுவுமே தேடி தெரியவில்லை. இது புல் மூராவே வந்து கடை தான் இருக்குது. அங்கே வந்து அடியுங்கன்னு விட்டா இந்த கடைக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? சாப்பிட வந்தேன் சார். நான் சாம்பார் போட வந்தேன் ஐயா.
வெப்பலாக்களுடைய நேரங்களை எல்லாவே கழிக்கலாம், எல்லா விதமான விஷயங்களும். அதுக்கு சுமார் வந்துட்டு போகிறது நுழைவிச்சிட்டு அவ்வளோ பெரிய தொகை இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 4 இசைக்குழு வந்து இசை நிகழ்ச்சி செய்யுது அப்படின்னு சொன்னால் அதை விட வந்து நம்மளோட உள்ளூர் உற்பத்தி ஆக்கள்ன்ற பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. சட்டிலி எல்லாம் வச்சு எல்லா விதமான பொருட்கள், தோல் பொருட்கள் அவர்களுக்குமான ஒரு சந்தை வாய்ப்பு. அந்த காங்கிரஸ் வந்து ஒரு மற்ற இடத்துல தெரியுமா கடற்கரையில் அதில் நடந்தது இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துடக்கூடிய ஒரு காட்சி. அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதே மாதிரி உள்ளூர் உற்பத்திகள், இயற்கை ஆயுர்வேதம் சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்திகள்னு சொல்லி நிறையவற்றை அவர்கள் இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அங்கால இருந்து பாட்டு பார்த்துட்டு இருக்க உங்களோட குட்டீஸை கொண்டு இது வழியை விளையாட விடலாம். அங்கே இசை கச்சேரி நடக்குது. குட்டீஸ் வந்து இதுக்குள்ள விளையாடி கொண்டிருக்கணும். இதில் அந்த வாகனங்கள் அதே மாதிரி தான் மேலே வந்து அந்த ஏழைய விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடிய அந்த இடம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் அந்த பனியெல்லாம் கொட்டணுமா அப்படி இப்படின்னு சொல்லி குளிர்களி இவையிலும் வந்து இசைக்குழுக்காரர் தான். அவை அடுத்த நிகழ்ச்சி நினைக்கிறேன். அப்போ அவை அதில் நிற்கணும். ஏனைய விஷயங்கள் இடைவெளிக்கு சாப்பிடணுமா, பசிக்குதா, இதில் எல்லா விதமான விஷயமும் இருக்குது. வடை, கீரை வடை, தண்ணி, ரோல், சர்பத், நெல்லியூஸ், பிரியாணி, சாப்பாட்டிலேருந்து சிற்றுண்டி வரையும் எல்லாமே வந்துட்டு போங்க. அவ்வளோதான் நான் சொல்லலாம். இப்படியான இந்த கலை நிகழ்ச்சியில் நீங்கள் எவ்வளோ பிறகு பார்க்குறீங்க. இந்த பார்க்குற அனுபவங்கள் எப்படி இருக்குது. மேடையில் வந்து அனல் பறந்து கொண்டு இருக்குது பாட்டுகள். மக்கள் இன்றைக்கு ஓரளவு குறைவாக இருந்தாலும் 4 நாளைக்கு இன்னும் அதிகமான வருவினம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்படியான இசை நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கக்கூடிய ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இது இருக்குது, இந்த முயற்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படியான விஷயங்கள் அதே வந்து கருத்துக்களாக உங்களுக்கு கீழே வந்து பதிவு செய்யுங்க. இப்போ ஓரளவுக்கு மைதானம் ரொம்ப ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் போக போக இரவு 12 மணி வரைக்கும் நடக்க வேண்டபடியாக இன்னும் அதிகமான பேர் இங்கே வருவினம். கடலில் தான் வல்லம் ஓடணும் வண்டி இல்லை. இங்கே வந்து உங்களுடைய ஆக்களை கூட்டி கொண்டீங்கன்னு சொன்னால் அவைக்கு இதில் நீரில் அன்றாச்சு அந்த அந்த விளையாட்டுகள்லாம் நடக்குது. அதே மாதிரி தான் இதுக்கு இஞ்சால தான் நடப்பதை காட்டின அந்த இடம். ஆகெல்லாம் ஓடி திரிஞ்சு சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கணும். அந்த பக்கம் நிகழ்ச்சி நடக்குது. வித்தியாசமான இந்த அனுபவங்கள் இதெல்லாம் வாங்கி என்ன வாழ்க்கைடாப்பா நாங்கள் தொலைச்சி போட்டு பேசாமல் திருப்பியும் சின்ன பிள்ளையா வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது.